வணக்கம். நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, மனையோ அல்லது பிளாட் வாங்குறீங்க. உங்கள் ஜாதகத்திற்கும் உங்கள் மனைவி ஜாதகத்தை வந்து எந்த திசை யோகம் அப்படின்றத நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்கா, இந்த மாதிரி ஜாதகம் ஃபுல்லாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எழுதுவோம். ஸோ அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் திசையை நம்ம நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஜாதக அமைப்பில் சூரியன் வந்து மாசி மாதத்தில் இருக்கார். கிழக்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டுறதற்கு உண்டான அமைப்பு. சந்திர திசை நடந்துட்டுருக்கு, மீனத்தில் இருக்கிறாரு. ஸோ அப்போ பிறந்த ஊர்லேருந்து சற்று தள்ளி நீர்நிலைகள் சார்ந்த பகுதியில் வசிக்கணும். அப்புறம் மேடத்துக்கு வந்து சூரியன் உச்சம், செவ்வாயோட சேர்ந்துருக்கார், சுக்கிரன் அதிகாரம். ஸோ இந்த ஜாதகத்தில் வந்து கிழக்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டுறது, பிளாட்டு வாங்குறது, மனை வாங்குறது சிறப்பு. மேலும் இவங்களுக்கு வந்து குரு திசை நடந்துட்டுருக்கு, குரு நல்ல நிலையில் இருக்கார். ஜாதகத்தில் குரு அதிகாரம் பெற்றிருந்தால் அந்த திசையை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ பிளாட்டு வாங்கும்போது இது மாதிரி தேர்ந்தெடுத்து செயல்படுங்க. வணக்கம்.